ஆயிஷாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்லூரி சாலை, சென்னை 5. ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட ஒரு மனு. இதோட பதில் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. பிஎட் பட்டமானது மற்ற அனைத்து பாடங்களுக்கும் பொதுவானது. இது பாயிண்ட் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. இது எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2014 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஎட் பட்டமானது மற்ற அனைத்து பாடங்களும் பொதுவானது. அதுவும் யார் கொடுத்தனா, பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது அதே போல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தான் கேட்டிருக்காங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வந்திருக்கு. பிஎட் பட்டய படிப்பு ஒரு முறை பயின்றால் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் கல்வியியல் பட்டம் அனைத்து பாடத்திற்கும் பொதுவானதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட பதில் பொது தகவல் வழங்கும் அலுவலர் மற்றும் துணை இயக்குனர். இதோட ஆண்டு 10/4/2017. சரி, இப்போது இந்த இதில் இருக்கிற முரண்பாடு என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம், எவிடன்ஸ் தான் எனக்கு அனுப்புங்க. 2014 பிஎட் பட்டமானது மற்ற அனைத்து பாடங்களும் பொதுவானது 14 கொடுத்துருக்காங்க. 17லையும் பிஎட் பட்டமானது அனைத்துக்கும் பொதுவானது கொடுத்துட்டாங்க. ஒரு முறை பயின்றால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 14-17 மைண்டில் வச்சுக்கோங்க. 2014-17. இப்போது 2014-17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 15-16 2015-16 ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மக்கள் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் சார்ட்டர்னு ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் தெரிவு செய்தல் பார்வையாளர்களை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஏ பிஎஸ்சியில் இளங்கலை பட்டம் மற்றும் தொடர்புடைய இளங்கலை பட்டம். இதுதான் இங்கே முரண்பாடாக இருக்குது. பிஏ அல்லது பிஎஸ்சியாக இருக்கணும், இளங்கலை பட்டம் மற்றும் தொடர்புடைய இளங்கலை பட்டம் அப்படின்றாங்க. அப்போ தொடர்புடைய இளங்கலை பட்டம் பிஏக்கும் பிஎஸ்சிக்கும் தொடர்புடைய இளங்கலை பட்டம் அப்படின்னா ரெலவென்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் வருது. பேச்சுலர் டிகிரி பிஏ அண்ட் பிஎஸ்சி ரெலவென்ட் பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் ரெகக்னைஸ் பை த கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேள்வி எழும்பி வருது அப்படின்னா, இதோட தகவல் எங்கே சார் இருக்குன்னா இந்த பிடிஎஃப்பில் தான் இருக்குங்க. இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியும். 26154112 சிட்டிசன் சார்ட்டர் 2015-16 அப்படின்ற ஒரு பிடிஎஃப். இது 2015-16 வெளியாகிருக்கு. 2015-16 ஆசிரியர் தேர்வு வாரியமாக தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட தகவல்கள் முரண்பாடாக இருக்குது. 14 பிஎட் பொதுவானதுன்னு சொல்லிட்டாங்க, 17 பிஎட் பொதுவானதுன்றாங்க. ஆனால் இந்த 14-15 ஆசிரியர் தேர்வு வெளியிட்டப்பட்ட ஒரு பிடிஎஃப்பில் தொடர்புடைய இளங்கலை பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இதுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த பிஎட் பட்டமானது மற்ற அனைத்து பாடங்களும் பொதுவானது அப்படின்னு சொல்கிற இந்த லைனானது எந்த அரசாணையில் உள்ளது, அதுதான் இப்போ நாம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிஎட் பட்டம் பொதுவானதுன்னு சொல்கிற அரசாணை எண், அந்த அரசாணை வெளியிடப்பட்ட நாள், இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. விருப்பப்படுறவங்க, தேவையாக இருக்கிறவங்க நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு தகவல் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு அனுப்புங்க, எல்லாருக்கும் தெரிவிக்கலாம். அப்போ இது ஒரு முடிவு கிடைச்சிரும். ரெண்டாவது, அப்படி அரசாணை எண் அது வெளியிடப்பட்ட நாள் இல்லை என்றால் எந்த அரசு பணியாளர் தேர்வுக்கான விதிமுறைகளின் சட்டம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அரசு பணியாளர்கள் தேர்வானதுக்கு விதிமுறை சட்டம் 2016னா அதில் எங்கே இருக்குது? இல்லை வேறு ஏதாவது இருக்கும், கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 அப்படின்றதெல்லாம் இருக்குது. அரசு பணியாளர்களை தேர்வெடுப்பதற்கான விதிமுறைகளுக்கு அந்த விதிமுறைகளில் எந்த பக்கத்தில் எந்த பேராகிராஃபில் எந்த லைனில் இருக்குது, இது ரெண்டுமே எவிடன்ஸ் கிடச்சிச்சின்னா எல்லாருக்கும் இது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சரியான பாதையில் எல்லாருமே போகலாம். மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் அனுப்புங்க. பிஎட் பட்டமானது அனைத்து பட்டமும் பொதுவானதுன்ற இந்த ஆர்டிஐ தகவலை தவிர எந்த அரசாணை எண், அந்த அரசாணை எண் அதன் பிறகு அது வெளியிடப்பட்ட நாள், இது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ். ரெண்டாவது,
அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விதிமுறைகள் சட்டம் இருக்கும். அதில் எந்த பேஜில் எந்த பக்கத்தில் எந்த லைனில் இருக்குது, இந்த 2 எவிடன்ஸ் யார்கிட்ட இருந்தால் கொடுங்க, எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரிவிச்சிடலாம். அப்புறம் இதை ஒரு முரண்பாடுக்கு தீர்வு கிடைச்சிடும். மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் கசடர கற்க யாதும் ஒரு யாவரும் கேளு.